அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த 30 நாட்களில் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ஏற்படக்கூடிய 6 முக்கிய திருப்பங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீட்டில் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாகவும் மேசராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சூரியன் இந்த வேளையில் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். சனியுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். சனியுடன் இணைவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட லாபஸ்தானம் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. திடீர் திருப்பங்கள் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அடுத்த 30 நாட்களில் மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. தனஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார். ராகு கேது நிறைவான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான செவ்வாயும் சாதகமான சூழலை ஏற்படுத்துகிறார். இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமும் அடுத்த 30 நாட்களில் திடீர் 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் மனித வாழ்வில் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வரப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம், அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில்
காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட நான்காவது மிக முக்கியமான திருப்பமாக மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலால் சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆறாவது மிக முக்கியமான திருப்பமாக எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக வலுவாக 10 மற்றும் 11ஆம் இடத்தில் வலம் வருவதால் பெரும்பாலான பிரச்சனைகள் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருக்குங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. விழிப்புணர்வுடன் இருந்தால் அவை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சூழல் உறுதியாக கிடைக்குங்க. சற்று விழிப்புணர்வுடன் இல்லாமல் சிறு அஜாக்கிரதை கூட காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாறிவிடலாம். எனவே இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். அது மட்டுமல்லாது எதிர்பாராத உத்தியோக ரீதியான அலைச்சல்களும் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். தொழில்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் அலைச்சல் அதிகரித்தாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. நினைப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான சிறப்பான நகர்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். கலைத்துறையில் புதிய உச்சத்தை தொடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக மேசராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும். உடல் நலமும் மனநலமும் அதிகரிக்கும். பல்வேறு வகையில புத்துணர்ச்சியான ஆற்றல் உங்களுடைய வாழ்வில் அனுதினமும் கிடைக்குங்க. எனவே துடிப்புடனும் சிறப்பாகவும் பல பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.